இது மகிமை நேரம். கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்த பொழுது தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். எதற்காக ஜெபிங்கள், இதற்காகலாம் ஜெபியுங்கள் என்று சொன்னதை குறித்து நாம் தியானித்தோம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று தன் சீஷர்களுக்கு சொன்னார். உங்களை நிந்திக்கிறவர், துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். அறுப்பு மிகுதியா இருக்கிறது, அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி ஜெபியுங்கள் என்று சொன்னார். அதே போல தன்னுடைய பவுல் அப்போஸ்தலர் சொல்றார், கொலோசை சபைக்கு சொல்லும் பொழுது சுவிசேஷத்திற்கான வாசல்களை தேவன் திறந்துள்ளும்படியாக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் கர்த்தருக்கு உகந்த ஜெபம் இது. எல்லாரும் நாம ஜெபம் பண்றோம், எல்லாருக்கும் கர்த்தர் ஜெபிக்க கற்றுக்கொடுத்திருக்கிறார். நாம் தேவை நாம் வேண்டிக் கொள்ளுகிறது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்கு வேண்டுதல் செய்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் சொல்றாரு, இது எனக்கு உகந்த ஜெபமா இருக்கிறது என்று வேதத்திலே சில பரிசுத்தவான்கள் ஜெபித்த ஜெபங்களை குறித்து நாம் வாசிக்க முடிகிறது. இந்த நாளிலும் அதை குறித்து நாம் தியானித்தால் கர்த்தர் எப்படிப்பட்ட ஜெபங்களில் அவர் பிரியமா இருக்கிறார் என்று நாம் அப்படி ஜெபிக்க நாம் அர்ப்பணிக்க முடியும். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9-10 இது சாலமோன் ஜெபித்த ஜெபம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்திடும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். இந்த விண்ணப்பம் கர்த்தருக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. பிரியமானவர்களே, சாலமோனை தேவன் ராஜாவாக்கின பொழுது அவர் சிறு வயதாக இருந்தபடியினால் அவர் பலிகளை செலுத்தும் போது கர்த்தர் அவரிடத்துல கேட்கிறார், உனக்கு என்ன தேவை கேள் என்று கேட்கும் பொழுது அவன் தனக்கு ஐஸ்வர்யத்தை கேட்கல, தன்னுடைய ஆயுசை கேட்கல, தனக்கு பொன்னோ வெள்ளியோ கேட்கல, தனக்கு மாளிகையோ அரண்மனையோ கேட்கல. இத்தனை ஜனங்களையும் நீதியாய் நியாயம் விசாரிக்க நான் சிறுவனா இருக்கிறேனே, எனக்கு ஞானத்தை தந்துடணும் அப்படின்னு சொல்லி அவரு கேட்கிறாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த விண்ணப்பம் எனக்கு உகந்ததா இருந்தது என்று சொல்லி அவருக்கு கேளாத ஐஸ்வர்யத்தையும் அவருக்கு ஆயுசையும் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சில வேளைகளிலே நாம் ஜெபிக்கிறது நம்முடைய சுயநலத்திற்காக. எல்லா ஜெபங்களையும் தேவன் அங்கே அவர் சொல்லியிருக்கிறார், என் நாமத்தினாலே நீங்க எதை வேணாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நான் தேவனிடத்துல எதை வேணாலும் கேட்கலாம், நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உங்களுடைய விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் என்னிடத்துல தெரியப்படுத்துங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ எல்லாவற்றிற்காகவும் நாம ஜெபிக்கிறோம். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, இந்த ஜெபம் எனக்கு உகந்ததா இருந்தது என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார், அவன் கேளாதவற்றையும் கொடுத்தார். அதே இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார், நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை முதல்ல தேடுங்க, இது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் தருவேன்னு சொல்லியிருக்காரு. கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரியமான கூட நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், கர்த்தருக்கு பிரியமானதா கர்த்தருக்கு உகந்ததா இருக்கணும்னா நம்ம எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பது சில பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தை குறித்து நாம் தியானிச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி சாலமோன் என்ன ஒரு இடத்துல ஜெபிக்கும் போது சொல்லியிருக்கிறாரு, 2 விண்ணப்பத்தை ஆண்டவரே நீர் எனக்கு தரணும் கேட்கிறாரு. நான் உன்னிடத்துல 2 மனு கேட்கிறேன். என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த மாயைக்கும் கபட்டு வசனிப்புக்கும் என்னை, அந்த பொய் வசனிப்புக்கும் என்னை விலக்கி காருமப்பா அப்படின்னு சொல்றாரு. அந்த மாயை எனக்குள்ளே காணப்படக்கூடாது. அவனுக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. எல்லா ஐஸ்வர்யம், மாட மாளிகை, வெள்ளி பொண்ணு பொருள் ஆஸ்திகள், ஆண்டவரே மனைவிகள் மறுமனையாட்டிகள் என்று எல்லா ஆசீர்வாதமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த பொழுது அவன் எல்லாவற்றையும் மாயை என்கிற உணரும்படியான ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். அப்போ அந்த மாயைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து விடாத பிடிக்கும், பொய் வசனிப்புக்கும் என்னை விலக்கி காரும் என்று ஆண்டவர் சாலமோன் தேவனிடத்திலே விண்ணப்பம் கேட்கிறார். அதுக்கப்புறம் பார்க்கும்போது என்ன ஒரு விண்ணப்பம் சொல்றாரு, தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் என்னை விட்டு எனக்கு கொடாதிருப்பீராக என்று சொல்றாரு.
தரித்திரம் நம்ம சொல்லுவோம், ஆனா அவர் என்ன சொல்றாரு, ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கூட. அதிக ஐஸ்வர்யம் இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவரை விட்டு மறப்பதற்கும் ஆண்டவரை விட்டு விலகுவதற்கும் அது ஏதுவா இருக்குன்னு சொல்லி அந்த சாலமோனுடைய ஜெபத்தை பாருங்க. அந்த ஐஸ்வர்யத்தையும் தரித்திரத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. 2 மனு நாம் இடத்துல கேட்கிறேன். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், ஐஸ்வர்யத்தையும் தரித்திரத்தையும் எனக்கு கொடாதிரும். பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபமும் எப்படிப்பட்டதாக காணப்படும். ஆண்டவரே, இந்த மாயைக்கு எங்களை விளக்குங்க. ஒரு காலம் நான் பொய் சொல்றவனாய் காணப்படக்கூடாதபடி உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொன்னது போல உண்மையாய் எப்பொழுதும் உத்தமமாய் நடந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை செய்யணும். அப்படிங்கிறதுக்காக நாம் என்ன செய்யணும்னா ஜெபிக்கணும். அதே போல இன்னொரு தாவீதை நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய ஜெபம் எப்படி ஜெபிக்கிறாருன்னா, ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும். ஒரு பாவத்தை செய்யும் பொழுது எனக்கு உணர்வு, அது ஆவியானவர் எனக்கு உணர்த்தணும். அவர் பத்சேபாளி நிமித்தம் அந்த பாவம் செய்ததுனால அவன் உணர்வில்லாதபடி ஒரு பாவத்திற்கு மேலாக அநேக பாவங்களை செய்தனால ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் இப்படி ஒரு பாவம் செய்யும் பொழுது உணர்வில்லாதவனாய் காணப்படாதபடி இச்சை என்கிற பாவம், அதுக்கப்புறம் பொய் என்கிற பாவம், அப்புறம் கொலை என்கிற பாவம், இப்படி நான் பாவங்களை செய்யாதபடிக்கு உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். அப்படின்னா நான் உண்மையோடு உம்முடைய வசனத்தை உத்தமத்தோடு என்னை பற்றி கொள்ள முடியும் என்று சொல்லுகிறாரு. அந்த சங்கீதம் 19, 12, 13 வசனங்களை வாசிக்கும் பொழுது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக்கி இருப்பேன் என்று சொல்றாரு. அப்போ முதல்ல பிழைகளை உணரும் பொழுதுதான் அது குற்றமாய் மாறாதபடி, துணிகரமான பாவமாய் மாறாதபடி, பெரும் பாதகமாய் மாறாதபடி இருக்கும். அதனால எனக்கு நான் சிறிய குற்றங்கள் செய்யும் பொழுதே, மீறுதல்களை செய்யும் பொழுதே எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாருன்னு சொல்றாரு. பத்சேபாள் நிமித்தம் பாவம் செய்து தேவனிடத்தில் அவர் பிரார்த்திக்கும் பொழுது, ஆண்டவரே இசோப்பினால் என்னை கழுவியறணும் உம்முடைய, அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்று சொல்லி இடத்துல பிரார்த்திப்பதை நான் பார்க்கிறோம். அப்புறம் இந்த பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தை போல நம்முடைய ஜெபமும் காணப்படணும். ஆண்டவரே உணர்வுள்ள இருதயத்தை தாரோம். நான் பாவம் செய்யாதபடி ஒரு குற்றம் செய்யும் பொழுது அதை உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் என்று அந்த தாவீது கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக ஜனங்களை எண்ணின பொழுது அதான் சொல்லுறாரு, அந்த ஜனங்களை எண்ணினது நிமித்தம் என்னுடைய உள்ளம் என்னை வாதித்தது அப்படி சொல்கிறார். அப்போ குற்றப்படுத்தி அது உணர்வே இல்லாம இருந்து அது செய்ததுக்கு மேல் அது பாவம் பிழையாகி அது பெரும் பாதகத்தை உண்டாக்காதபடிக்கு சிறிய தவறை செல்லும் பொழுதே கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகி, கர்த்தாவே என்னை மன்னியும்படி இசோப்பினால் கழுவி சுத்திகரியும் என்ற உணர்வை எனக்கு தாருமையா என்று அனுதினமும் நாம் ஜெபிப்பவர்களாக காணப்பட வேண்டும். அதே போல மோசேயினுடைய ஜெபம் 90ஆம் சங்கீதத்துல நான் பார்க்கும் பொழுது மோசேயினுடைய ஜெபத்தை குறித்து பார்க்கிறோம். அதுல என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இந்த நாட்களை அறிவும் ஞானத்தையும் எங்களுக்கு தாருங்கப்பா, ஞான இருதயம் உள்ளவராய் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும். இது முக்கியமான ஒன்று. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னது போல ஒவ்வொரு நாளும் புல்லை போல இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற மனுஷர்கள் நாளைக்கு இல்லை என்பதை நாம் உணர்ந்து நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை, நாட்களை அறிந்து கொள்ளுகிற அந்த ஞானத்தை எனக்கு தாரும் ஆண்டவர் என்று ஜெபிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொருடைய அந்த மோசே ஜெபித்தது போல ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். கடைசியாக அந்த எலிசாவினுடைய ஜெபத்தை குறித்து நான் பார்க்கிறோம். எலியா பரத்திற்கு ஏறும் பொழுது எலிசாவிடத்துல கேட்கிறா, உனக்கு என்ன வேணும் கேள் அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்றாரு, உம்முடைய ஆவியின் வரங்களை எனக்கு ரெண்டத்தனையாய் எனக்கு பெற வேண்டும் என்று எலிசா கேட்டிருக்காரு. அதே போல எலியா அவர் செஞ்ச அந்த அதிசயங்களை விட அந்த எலிசா ரெண்டத்தனையாய் செய்தாரு என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆவியின் கனிகள், ஆவியின் வரங்களுக்காக நாம் தாகத்தோடு வாஞ்சையோடு நாம் ஜெபிக்க வேண்டும். இதுதான் கர்த்தருக்கு உகந்த ஜெபமா இருக்கும். நம்ம வேதத்துல பல பரிசுத்தவான்களை
குறித்து நாம் இன்றைக்கு பார்த்தோம். சாலமோனுடைய ஜெபம் எப்படியா இருந்தது, தாவீதுடைய ஜெபம் எப்படியா இருந்தது, உணர்வுள்ள இருதயத்தை தாரும் என்று அவன் ஜெபித்தது மோசேனுடைய ஜெபமா இருந்தது. அப்ப அந்த நாட்களை என்னும் அந்த ஞானத்தை எங்களுக்கு தாரும் என்று ஜெபித்தார். அதே போல எலிசா ஆவிக்குரிய வரங்களை எனக்கு ரெண்டத்தனையாய் வேணும் என்று ஜெபித்தது போல நாமும் அப்பா இந்த நாட்களில எப்படி ஜெபிக்கணும், என்னுடைய ஜெபம் கர்த்தருக்கு பிரியமாய், கர்த்தருக்கு உகந்ததாய், உகந்த விண்ணப்பமாய் காணப்பட வேண்டுமானால் நம்மை ஜெபிக்க வைக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு காரியங்களையும் நமக்கு உணர்த்தி நம்மை ஜெபிக்க வைப்பாராக. அதற்காக நான் ஜெபிப்போம். இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, எங்களுக்கு நீர் ஜெபிக்க கற்று தந்தீரப்பா. இந்த நாட்களிலே உம்முடைய பரிசுத்தவான்கள் ஜெபித்து உம்மிடத்தில் ஜெயம் பெற்றதை நாங்கள் தியானித்தோம் அப்பா. ஸ்தோத்திரம். உம்மால் அங்கீகரிக்கப்பட்டு உம்மால் சுகந்த வாசனையாக முகரப்பட்ட அந்த ஜெப குறிப்புகளை ஆண்டவரே நாங்கள் தியானித்தோம். இந்த ஜெபம் எனக்கு ஏற்றதாக இருக்கிறது, எனக்கு உகந்ததாக இருக்கிறது என்ற சாலமோனுடைய ஜெபத்தை நீர் அங்கீகரித்தீரே. தாவீதை நீர் அங்கீகரித்தீரே. இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று அங்கீகரித்தீரே அப்பா. அவனுடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதே. மோசேனுடைய ஜெபத்தை நீர் ஏற்றுக்கொண்டீரே சுவாமி. இவன் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லி அவனை கொடுத்து சாட்சி சொன்னீரே. அது போல எங்களுடைய ஜெபங்களில் எங்களுடைய ஞானத்திற்காக, எங்களுடைய உணர்வுள்ள இருதயத்திற்காக, எங்கள் நாட்களை அறிகிற அறிவை எங்களுக்கு தர வேண்டும் என்றும் அப்பா, ஆவிக்குரிய காரியங்களில் உம்முடைய கனிகளையும் வரங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள அனுதினமும் இடத்துல மன்றாடி ஆண்டவரே ஜெபிக்கிற அப்பா ஒரு சுவாபத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. உடைய வார்த்தைகள் ஒன்றும் வீணாய் போகாதபடி எங்களிலே தகப்பனே ஸ்தோத்திரம், அவைகள் ஆண்டவரே பிரயோஜனமாய் எங்களை பலப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. மகிமை